தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். ஜனம் கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு விவாதிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மோடு பேசுவதற்காக திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். எல்லாமே கரெக்டாக தப்பாக பண்ணுறாங்க திமுகவில். எல்லா தப்பையும் கரெக்டாக பண்ணுறாங்க. இது தப்பு இல்லாமல் பண்ணுறாங்க ஏடிஎம்கேல. ஸோ தொகுதி கூட்டணியாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இந்த கட்டமைப்புகள்னு ஒன்று திமுக பண்ணுவான். எதை பண்ணாலும் அதுக்கு நேர்மாறாக ஏதாவது சொல்லி, சம்மந்தமே இல்லாமல் எதாவது சொல்லி பண்ணுவான். ஒரு கல்யாணம் நல்லா நடந்தது, நம்ம போய் செய்தி சொன்னால் அத்தை பாட்டி வரலையாமேன்னுவான். நாம் போய் நமக்கு அத்தை பாட்டியே இல்லைங்கிறத 2 நாள் கழித்து தான் புரிஞ்சுப்போம். அதுக்குள்ளே அவன் உலகம் பூரா அத்தை பாட்டி வரல, அத்தை பாட்டி வரல. நம்மக்கிட்டே நிறைய பேர் வந்து ஏங்க உங்கள் கல்யாணத்துக்கு அத்தை பாட்டி வரல போகிறோம், யோ எங்களுக்கு அத்தை பாட்டியே கிடையாதையா அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். எதுக்கு சொல்ல வரேன், அந்த கட்டமைப்பெல்லாம் திமுகவால் இந்த வாட்டி பண்ண முடியல. பண்ண ஒரே ஒரு கட்டமைப்பு இந்த மினிஸ்டர் இருக்கிற தொகுதியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் தான், அதை உண்மை தான், பாதி பொய்யை எடுத்து விட்டாங்க. அதை தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க நோக்கம் என்னென்னா, எடப்பாடியை ஏதோ ஒரு விதத்தில் ஆன்டி பர்சனாக சித்தரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆன்டி பிஜேபி பர்சனா? ஆன்டி பிஜேபி ஆர் ஆன்டி எனிதிங். அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸ் எ துரோகி, இந்த டிக்ஷனரியில் ஏதாவது கெட்ட வார்த்தைகள்லாம் இருந்தால் அத்தனையும் எடப்பாடி தாங்கிற மாதிரி சொல்ல வைக்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாகவே இருந்தது. கடந்த 5 வருஷமாக அதை தான், 5 வருஷம் என்ன 6 வருஷமாக இதே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதிமுக பிரிஞ்சது அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் எடப்பாடி ஹஸ் டன் இட் எக்ஸலண்ட். அது நீங்கள் கேட்கும்போது நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள். அதே இவங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், போன தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க. 150 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்றிருக்காங்க, ஆட்சி அமைச்சிருக்காங்க. அங்கே போய் அவங்ககிட்ட ஒரு தொகுதியை கட் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது கூட்டணி கட்சி வளரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால், இவங்களால தான் நம்ம வந்திருக்கோம், எதிரிகள் தான் இவங்களை பல்லக்கு தூக்கின்னு சொல்கிறாங்க, நாங்கள் பல்லக்கு தூக்கியாகவே நினைக்கல, கார் டயராக தான் நினச்சிட்ருக்கோங்கிற அளவுக்கு அவங்கள போய் அசிங்கப்படுத்தி, அதிலேருந்து ஒரு தொகுதியை எடுத்து, இவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு, 160 175 நின்றார் இல்லையா போன வாட்டி, 133 தானே ஜெயிச்சார், 3.5க்கு 1 ஜெயிச்சிருக்காரு இவர். அவங்கெல்லாம் 3க்கு 1 ஜெயிச்சிருக்காங்க. இந்த அறையில் என்ன பெரிய வித்தியாசம் வந்துருச்சு, இவரே கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தப்பு வந்து கூட்டணியை கம்மி பண்ணுவேன்னு சொன்னது. ஏன்னோ இவருடைய பொற்கால ஆட்சிக்கு எல்லாரும் வெற்றி பெற போகிறாங்க, திமுகவிலேருந்தே நிறைய பேர் காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணாங்க. அது உலகத்தில் அசிங்கப்படுத்துச்சு. இது பரவாயில்ல அப்படின்னா, உதாரணத்துக்காக சொல்லலை, எனக்கு விஜயகாந்த் மேலே நிறைய மரியாதை உண்டு. குரங்கு கையிலேருந்து பூமாலையை பிடிச்சி சுப்பிரமணி கையில் கொடுத்த கதையே ஆகிப்போச்சு. அதை தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது எல்லாருமே விமர்சிக்கிற அளவுக்கு அசிங்கமாகி போச்சு. ஏன்னா அவங்க என்னத்தை ஜெயிக்க, இதுக்கு பின்னாடி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு ஒரு பொருளையை கிளப்புறாங்க. தெலுங்கர்கள் ஓட்டு 42 லட்சம் இருக்குது, இப்போ இவங்க வந்துட்டாங்கன்னா அது இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது. ஒருவேளை அது இருக்குனாலும் அது தேமுதிகவுக்கு வருமான்ற ஒரு கேள்வி. அதாவது எப்படின்னா, இப்போ பவன் கல்யாணம் நான் இறக்கி விட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த 42 லட்சத்துக்கு பிஜேபி செய்யாமல் இருக்குது அந்த வேலையை. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், 42 லட்சம் வாக்கு இங்கே இருக்குது, பவன் கல்யாணத்துக்கு இறக்கி விடுங்க. அவங்க தான், இந்த தெலுங்கு தான் நிறைய பேர் திமுக பக்கம் தான் இருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலும் நிறைய பேர் தெலுங்கு தான் இருப்பாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், 2 முறையும் பாராளுமன்றத்தில் 19லையும் 24லையும் 22 பேருக்கு மேலே, 39ல் 22 பேருக்கு மேலே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு வந்தவங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இதை சொல்லும்போது பிரிவினைவாதம்னுவான் திமுகக்காரன். ஆனால் பீகார்லேருந்து இங்கே வந்து ஓட்டு போடுறதுக்கு நம்ம அனுமதிப்போம், இங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னால், ஐயோ அவங்க நேஷனலுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவங்க ஓட்டு போடக்கூடாதுன்னுவான். ஓட்டு போடுறவனில் வட மாநிலம் தென் மாநிலம்னு பார்ப்பா, ஜெயிக்கிறவனில் நான் வந்து தென் மாநிலம் வட மாநிலம் தெலுங்கு தாய்மொழின்னு பார்க்கக்கூடாது. இதை விட கோமாளித்தனமாக சைனாவை சேர்ந்தவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டால் அது வந்து மக்களை பிரிக்காதீங்கன்னு திமுக சொல்லும். அதுவே வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க அல்லது பாஜகவுக்கு போட்டாங்க அப்படின்னா அது வட இந்தியர்கள் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய பேசிக் கான்செப்ட். ஸோ எல்லா தப்பையும் தொடர்ந்து பண்ணிட்டாங்க. இப்போ தொகுதி பிரித்து கொடுக்கறதுல பெரிய தப்பு நடக்கலன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இல்லை, அதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ எல்லா தப்பையும் சரியாக திமுக பண்ணுது அப்படின்னு சொன்னால், செந்தில் பாலாஜியை கோவைக்கு அனுப்பியிருக்கு திமுக. இது தப்பா சரியா? இல்லையா, அவர் கோவையில் தானே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தார். செந்தில் பாலாஜியோடைய கான்செப்டை அவர் எங்கே இறக்குவதற்கான நோக்கமே கொங்கு மண்டலம் நம்ம கைக்கு வரப்போகிறதில்ல,
அங்கே போய் இந்த சில்லற வேலையெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மால் தான் பண்ணுவார். அவர் வந்து கேஷ் கவுண்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர்கிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா அதை கரெக்டாக ஒப்படைச்சிட்டு வந்துடுவார். அதை நேர்மையாக கூட செய்வார் ஒரு விதத்தில். அந்த மாதிரி வந்து அவரை கோயம்புத்தூரில் தான் பண்ணாங்க. இன்னும் கோயம்புத்தூரில் வந்து செந்தில் பாலாஜி இருந்ததுனால தான் அதிமுக வெற்றி பெற்றதாகவும், அதுக்கு பிறகு செந்தில் பாலாஜி வெளில வந்த உடனே வெற்றி பெறலைங்கிற மாதிரி மாயத் தோற்றங்களெல்லாம் கூட கொடுத்தாங்க. அடிப்படையில் கோயம்புத்தூர் எப்போதுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடந்திருக்கு. அதாவது தமிழக வாக்காளர்கள் எப்போதுமே சென்சிபிளாக ஓட்டு போடுவாங்க. அவங்கள குழப்பவே முடியாது. ஒரே உதாரணம் 2021 வந்து 19 வந்து சட்டசபை பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. 22 தொகுதியில் சட்டசபை தேர்தல் நடக்குது. ஒரே டைமில் அந்த 22 தொகுதியில் இருக்கிறவங்க 2 ஓட்டு போட்டிருக்காங்க. பாராளுமன்ற ஓட்டு, சட்டமன்ற ஓட்டு. இங்கே வந்து 3 லட்சம் 2 லட்சம்னு வித்தியாசத்தில் வெற்றி பெறுது பாராளுமன்றத்தில். ஆனால் அங்கே வந்து கரெக்டாக நேரோ டவுன் ஆகுது. அந்த வாக்கே நேரோ டவுன் ஆகுது. ஸோ பல ஆயிரம் பேர் புத்திசாலித்தனமாக இதுக்கு அதுங்க, இதுக்கு இது சரிபடாதுங்க அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய புத்திசாலித்தனம். ஆனால் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் அதுக்கு மேலே. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 99 அதிமுக ஓட்டு போடலை, கோயம்புத்தூர் ஓட்டு போடலை. கோயம்புத்தூரில் இருக்கிற 6 கான்ஸ்டிடுவன்சியுமே 99 அதிமுகவுக்கு எதிராக தான் ஓட்டு போட்டுச்சு பாராளுமன்ற தேர்தலில். ஸோ அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக சென்சிபிளாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு செந்தில் பாலாஜி அமைச்சு எதை வேணாலும் பண்ணிட முடியும்னு நினைக்கிறது வந்து அன்ஃபார்ச்சுனேட். ஆனால் அதுக்கப்புறம் பாஜக ஜெயிக்கவே இல்லையே சார். இங்கே பாருங்கள், 2023 தேவையில்லாமல் 2 பேரும் பிரிச்சுக்கிட்டது யாருடைய முட்டாள்தனம்ங்கிறது வந்து நாம் இன்றைக்கி பேசி பிரயோஜனம் இல்லை. 2021 பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் தான் இந்த 66 சீட்டுங்கிறது அதிமுகவுக்கும் மற்றவர்களுக்கும் வந்ததுங்கிறது பிரதானமான ஒரு விஷயம். கொங்கு மண்டலம் இஸ் நாட் ஜஸ்ட் கோயம்புத்தூர். நான் வந்து நீங்கள் அங்கேருந்து பொள்ளாச்சியிலேருந்து இந்த பக்கம் ஈரோடு வரைக்கும் வர வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. அந்த தாக்கம், அந்த பிஸ்னஸ் மைண்டு, அந்த சமூக நல்லிணக்கம், இந்த ஈவே ராமசாமி ஐயா அந்த மாதிரியான கதைகளெல்லாம் கேட்காத வளர்ந்த ஒரு இடங்கள் இதெல்லாம். ஸோ அங்கே தே ஹவ் டன் இட் வெரி நைஸ்லி. ஸோ அவங்களுடைய செந்தில் பாலாஜி மூவுங்கிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் பாசிங் திங் தான், பெருசாக இம்பேக்டை கொடுக்காது. ஆனால் ஈரோடு வரைக்கும் சொன்னீங்க. ஆனால் ஈரோடு கிழக்கில் பார்த்தா திரும்பவும் திமுக தானே இருக்குது. ஈரோடு கிழக்கில் 2வது முறை இடைத்தேர்தல் நடக்கும்போது தேமுதிகலேருந்து வந்தவங்களை தானே வேட்பாளர் ஆக்கினாங்க. ஆனால் திமுகலேருந்து தானே நின்னாங்க. பாருங்கள் சார், நீங்கள் வந்து இப்போது நான் வந்து ஜனம் டிவியினுடைய வேட்பாளர்னு வச்சுக்கோங்க. நான் ஜனம் டிவிக்கு எப்போ வந்தேங்கிறது தானே முக்கியம். இவ்வளோ நாள் நான் சன் நியூஸில் வேலை செஞ்சுட்டு ஜனம் டிவிக்கு வந்திருந்தேன்னா வந்ததே தப்பு, சேர்ந்தது தப்பு, எல்லாமே தப்பாகும். இல்லை, அவர் வந்து சேர்ந்தது கிட்டத்தட்ட 2014 வாக்கில் அவர் சேர்ந்திருப்பார் சார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை, அதனால் என்ன தப்பு இருக்குது? 2016 நான் கடைசியாக தேமுதிகலேருந்து எல்லா நல்லா வேலை செய்கிறவங்களையும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்தது பிரேமலதா. அவங்க சுதீஷ்க்கு நல்லா வேலை செய்வாங்க, சுகீஷ் வந்து பிரேமலதாவுக்கு நல்லா வேலை செய்வாங்கங்கிற மாதிரி அங்கேருந்து எல்லாரையும் ஆட்டோமேட்டிக்கலி திமுக கொண்டு வந்துட்டாங்க. நான் கூட நினச்சேன் தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுக்குறாங்க, கேட்பாங்க அவங்க. இவங்க ஒரு 5 தொகுதி கொடுத்துட்டு 5 கதவை திறந்துட்டு இவர் 4 வருஷம் முன்னாடி உங்ககிட்டேருந்து வந்துட்டார், இவர் தான் உங்கள் வேட்பாளர், இவர் 3 வருஷம் முன்னாடி உங்ககிட்டேருந்து வந்துட்டார், இவர் தான் உங்கள் வேட்பாளர்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். அப்படி இல்லாமல் காலில் விழுந்து என்னமோ தேமுதிக தான் மிகப்பெரிய கட்சிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்து இவ்வளவு முட்டாள்தனத்தை இது வரைக்கும் திமுக பண்ணதில்லை. திமுகவில் இந்த குழப்பம் ஒரு புறம் போயிட்டே இருக்குது சார். இன்னொரு புறம் கூட்டணி கட்சியிலையும் ஒரு குழப்பம் வந்து வருது. என்ன அப்படின்னு சொன்னால், ஜோதிமணி அவர்கள் சொல்கிறாங்க திமுக எங்களை ஏமாத்திடுச்சு அப்படின்றத மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இந்த பேரம் அப்படின்றது எந்த தொகுதி வாங்குறது அப்படின்றதுல வெளிப்படைத்தன்மையே இல்லை. அப்போது காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர் கிரவுண்டில் வேலை செஞ்சுருக்காங்க, ஆனால் வேலையே செய்யாத சிலர் தொகுதியை தீர்மானிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒரு விதத்தில் காங்கிரஸுடைய தொண்டர்கள் தாவேகா பக்கம் போகிறது நமக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை வெளிப்படுத்த போகிறாங்கங்கிறது உண்மை. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஜோதிமணிக்கு லாஸ்ட் டைம் முதல் கட்டத்திலே பேர் வந்துருச்சு. அவங்க பேர் அப்புறம் தானே 2024 யாரையோ சந்தித்து அவங்க சீட்டையே அவங்க வாங்கினாங்க. இங்கே செல்வ பிறந்தகிட்ட பேசிட்டா போய் வாங்கிட்டு வந்தாங்க? இல்லை அவங்களுடைய மூத்த எஜமானனான ஸ்டாலின் கிட்ட பேசிட்டா போய் வாங்கிட்டு வந்தாங்க? இல்லை, அவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு எந்த நல்ல கருத்துக்களை யார் சொன்னாலும் கேட்கணும்னு வள்ளுவன் சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன இது உண்டு. இவங்க எந்த கருத்து சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னு நான் சில ரிசர்வேஷன் வச்சுருப்பேன். ஜோதிமணிக்கு இதுக்கு முன்னாடியே ரைஸ் பண்ணாங்க. 1.5 மாதத்துக்கு முன்னாடியே கூட அவங்க தன்மானம் இதெல்லாம் பழைய புக்கெல்லாம் பார்த்தாங்க. எங்கேயோ வீடு மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பழைய புக்கெல்லாம் கிடச்சிருக்கும். அதை வச்சு தன்மானம்லாம் பேசினாங்க. பட் அதை ஏன் இப்போ சொல்கிறாங்க? அவங்க யாரை எதிர்பார்த்தாங்களோ, யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அது கொடுக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறாங்க.
எனக்கு ஒரு வித்தியாசம் சொல்லுங்க. அதுக்கு காரணம் யாருன்னு சொல்றாங்க? காங்கிரஸை சொல்றாங்களா, திமுகவை சொல்றாங்களா? திமுக தாங்க எஜமானன். ஹெட் ஆஃபீஸ் வந்து திமுக. காங்கிரஸுங்கிறது பிரான்ச் ஆஃபீஸ் தான். அந்த ஃப்ரான்ச்சைசி தான். பிரான்ச் ஆஃபீஸ்னு சொன்னால் கூட தப்பு. ஃப்ரான்ச்சைசி தான் அது. ஸோ அடிப்படையில் அந்த ஃப்ரான்ச்சைசி என்ன முடிவு பண்ணுறாங்க, நாங்கள் எதிர்ப்பு குரல் வைப்போம்ன்றாங்க. அங்கே மேலே இருந்து போய் பேசி கீசி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சார், வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகனும் ஜோதிமணியும் பேசினதில் உங்களுக்கு எங்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது? நான் 5 வருஷமாக திமுகவோடய இருந்துட்டு இன்றைக்கி வேல்முருகன் வெளில வந்து என்ன சொல்கிறாரு, எல்லா அமைச்சர் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், அதை நான் வெளியிடுவேன்றார். மிரட்டுறாரா, தகவல் கொடுக்குறாரா, அல்லது புலம்புறாரா? இது 3த்துக்கு எனக்கு ஏதாவது காரணம் சொல்லுங்கள். அவருக்கு சீட்டு கொடுக்கலங்கிறதுனால புலம்புறாரா, இல்லை நோட்டு வரலைங்கிறதுனால மிரட்டுறாரா, இல்லை நேர்மையாக தான் அவர் எடுத்து பேசுகிறார்? நேர்மையாக எடுத்து பேசுகிறாருன்னா 5 வருஷம் எதுக்கு வாய் மூட்டு இருந்தீங்க? ரொம்ப சிம்பிள். பொண்ணு ஓடும்போது டாட்டா காட்டிட்டு ஐயோ பொண்ணு ஓடிட்டான்னு அடுத்த நாள் வந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும் இல்லை. ஸோ வாழ்வுரிமை வேல்முருகன் எதற்காக பணிக்கப்பட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, வன்னியர் வாக்குகளை பிரிக்கணும். அன்புமணிக்கு ஃபுல்லாக போயிடக்கூடாது. இன்றைக்கி வன்னியர் வாக்கு இஸ் அ பிக் ஜோன். இத்தனை பேர் இருக்காங்க. அவங்க கன்சாலிடேட் தான் செய்கிறாருன்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, 2 விதமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்று, சபரீசன் பேசி நீ கேட்டுற மாதிரி கேளு, அவன் எப்படியும் கொடுக்க மாட்டான், அங்கே கொடுக்க வேணான்னு நானே சொல்லியிருக்கேன். ஸோ நீ வந்து கிளம்பி போ, கற்று வன்னியர் வாக்கு பிரின்னு சொல்லலாம். அல்லது இவர் வந்து போகிறாரு, போனால் கத்துவார், கத்தட்டும், அது நமக்கு நல்லது. இவர் வன்னியருங்கிற மாதிரி ஒரு ஸ்டாக் கிடைக்கட்டும்ங்கிறது மாதிரி. இப்போ ஜோதிமணி வந்து பேசணும்னா, போன முறை எப்படி அவங்க போய் சீட்டு வாங்கிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நின்றாங்களோ அதே மாதிரி இப்பயும் பண்ணியிருந்துருக்கணும். இதெல்லாம் தெரியாதா? காங்கிரஸில் வந்து காசை வாங்கிட்டு சீட்டு கொடுக்கறது தெரியாதா? இன்னைக்கு நேற்றுக்கு நடக்குதா? இப்போது இதெல்லாம் வந்து காமராஜ் ஐயா காலத்திலேருந்து நடந்துட்டுருக்குங்கிறது தான் நேரடியான ஒரு விஷயம். காங்கிரஸ்னால் அப்படி தான் இருக்கும். யாரோ எங்கேயோ போய் ஒரு லாபியை கொண்டுவாங்க, அங்கே போய் இங்கே போய் பேசுவாங்க, கடைசியில் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. தேர்தல் அறிவிக்கும் போது காங்கிரஸோடைய ஒரு கோஷ்டியும் 6 பேர் எதிர்பார்த்த 2 தான் வந்திருக்கு, உனக்கு 4 வந்துருச்சு அப்படின்னு இந்த யார் உட்காந்து டிசைட் பண்ணணுமோ அவனே ஒருத்தன் மூஞ்சியை பார்த்துட்டு இருப்பான். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த குற்றச்சாட்டு புதுசா? ஸோ அதை விவாதிக்கணுமா அப்படின்னு கேட்டால் மன்னிச்சிருங்க, விவாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க வெறும் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு என்ன எதிர்பார்த்தாங்களோ அது கிடைக்கல, அதனால் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணி ஒரு பக்கம், திமுகலையும் இந்த மாதிரி ஒரு குரல் இருக்குது சார். கனிமொழி அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்கணும், ஆனால் தரலை அப்படின்ற மாதிரியான அதிருப்தி குரல் ஒலிக்கிறதா சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்க? இதில் 2 தப்பு. ஒன்று வந்து ஆணாதிக்க சிந்தனைங்கிறது வந்து காங்கிரஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திமுகவில் நீங்கள் உறுதியாக பார்ப்பீங்க. பெண்களை போகப்பொருளாக நினைக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். இந்திரா காந்திக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ பிறந்திருந்தா இந்திரா காந்தி பெஸ்ட் குக் ஆஃப் இந்தியான்னு வந்திருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு பையனும் மகனே இல்லைங்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்க வந்து மேலே வந்தாங்க. இது என்னுடைய அசம்ஷன்னே நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் பிறந்தால் அது வேறு வீட்டுக்கு போகிறவ, மருமகள் வேறு வீட்டிலேருந்து வந்தவங்க, 2த்துக்குமே உரிமை கிடையாது. இது போகிறது அது உள்ளேருந்து வந்துச்சு, 2த்துக்கும் உரிமை கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. பிரியங்கா காந்தி காங்கிரஸில் உழைச்சதுங்கிறது வந்து நேர்மையான உழைப்பு. உத்தரப்பிரதேசில் இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, கிட்டத்தட்ட 18-20 வருடங்களாக. சொல்லப்போனால் இந்திரா காந்தி அம்மா, ராஜீவ்காந்தி ஐயா இறக்குற காலகட்டத்தில் கூட ஷி ஹஸ் டன் தி ஒர்க். அதுக்கப்புறம் வந்தவர் தான் ராகுல் காந்தி. பட் பிரியங்கா காந்தியால் மேலே வரவே முடியலையே. வயநாடும் உத்தரப்பிரதேசம் ஒரே டைமில் ராகுல் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டு போட்டு அநியாயம் பண்ணிட்டதுனால ஒரு சீட்டை ரிசைன் பண்ணணுங்கிற காரணத்தினால இட் வென்ட் டு, இல்லைனா அவர் வாத்ரா கேட்டுவாருங்கிற பயத்தில் பிரியங்காவுக்கு கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் இங்கே வாங்க, இங்கேயும் இதே கதை தான். அந்த பெண்ணுக்கு எந்த நியாயமும் கிடைக்கக்கூடாது, பெண்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கக்கூடாது. அவங்க ஜாலியாக சுற்றலாம், பேசலாம், கதை பண்ணலாம், அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், நோ நியாயம். ஆனால் கனிமொழி அம்மா செய்த தவறு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், திமுக எப்படி கும்டி பூண்டி தாண்டாதோ அப்போ நானும் எப்படி கும்டி பூண்டி தாண்டுவேன். இவ்வளோ நாள் மாறன் இருந்தார் டெல்லியில். ஸோ மாறன் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் டெல்லினா மாறன் தான். கும்டி பூண்டி தாண்டினா எதுவாக இருந்தாலும் மாறன் தான் சொல்லணும். அவர் ஒரு முறையும் போயிட்டு வந்துட்டு சில ஃபோட்டோஸ்லாம் காட்டலாம். ரெட் ஃபோட்டோ எப்படி இருக்குது பற்றியா, அப்படி அவ்வளோதான் உங்கள் டெல்லி இவங்களை பொறுத்த வரைக்கும். அதனால தானே ஏவாவேலு பாவம் இந்தியாங்கிறது ஏதோ வடக்கில் இருக்கிற ஒரு நாடுன்னு சொல்லிகிட்டு இருந்தார். மாறன் இல்லைன்னு ஆனதுக்கு பிறகு அந்த இடத்துல நிறைய பேர் போகும்போது கனிமொழி தாட், இந்த குப்பைகளுக்கு பதிலாக நான் கொஞ்சம் அந்த பக்கம் போகிறேன். ரொம்ப போயிட்டாங்க, ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க. ஷீ குட் ஹவ் ரியலைஸ் 2019 அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், இனி ராகுல் காந்தியை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்போவே அவங்க மாநில அரசுக்கு வந்திருக்கணும். அப்பா இருக்கும்போது வந்திருந்தா கனிமொழிக்கு நல்ல சீட்டு கிடச்சிருக்கும். ஏன்னா அவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டார்.
பட் ஷீ லாஸ்ட் எவ்ரிதிங். இப்போ அவங்க கனிமொழிக்கு பேசுறதுக்கு கருணாநிதி ஐயாவும் இல்லை. சரி, கூட்டத்தையாவது அமைக்கும்போது எப்படி இவங்கெல்லாம் சாதியை ஒழிச்சிட்டாரு, ஈவே ராமசாமி எப்பயோ ஒழிச்சிட்டாரு. ஆனால் இவங்க சாதியாக பிரிச்சுட்டு வச்சுட்டு இருந்தாங்களோ, இவங்க நாடார் சாதின்னு ஒன்றத்தோட நிறுத்தி இருந்திருக்கணும். கிறித்துவத்தோட தேவையில்லாமல் மிக்சப் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய விதத்தில் கனிமொழி அம்மா தப்பு பண்ணாங்க. பட் பேசிக்கலி பெண்கள்னா பின்னாடி நில்லு, ஆண்கள் தான் முன்னாடி நிற்கணுங்கிறது வந்து இவங்கெல்லாம் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது ஸ்டாலின் குடும்பமாகவே இருந்தாலும் பெண்கள் அப்படின்னா அவர்கள் ஒதுக்க தான் படுவார்கள். யாராவது சொல்லுங்க. நான் வந்து பல பேர்களை சொல்கிறேன். கருணாநிதி குடும்பத்திலிருந்து நிறைய ஆண்கள் பேரை சொல்கிறேன். நீங்கள் பெண்கள் பேர் சொல்லிகிட்டே வாங்க, வாய்ப்பே இருக்காது. உங்களை வேணால் கிண்டல் பண்ணுவாங்க, அடுப்படிக்கு மட்டும்தானா பெண்கள் அப்படின்வாங்க. இங்கே மரப்படிக்கு மட்டும்தான் பெண்கள் சார். ஆனால் பொதுவாக எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, முதல்வர் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் தான் வீட்டையே நிர்வாகம் பண்ணுறாங்க, அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஒய்ஃப் வந்து ஆண்டர்ப்ரூனராக இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? துர்காமாவை தனிப்பட்ட விஷயம் நான் பேசக்கூடாது. பட் துர்காமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றே ஒன்று கான்செப்சுவலாக கொஞ்சம் ஆன்மீகமாக புரிஞ்சுக்கோங்களேன். யார் வந்து ஆட்டோக்ராட்டிக்காக இருக்காங்களோ அவங்க ஆன்மீகத்தில் செல்லுபடி ஆகாது. யார் வந்து கஞ்சினலாக இருக்காங்களோ அவங்க தான் ஆன்மீகத்தில் செல்லுபடி ஆகும், யாராக இருந்தாலும், ஓவருது யார். அப்போ இவங்க ஆன்மீகத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக இவங்க வந்து ஷீஸ் ஆட்டோக்ராட்டிக்காக இருக்க முடியாது. போஸ்ட்மேனாக இருக்கலாம், போஸ்ட் மாஸ்டராக இருக்கலாம், இல்லை டைம் கீப்பராக இருக்கலாம். ஏய் அப்போ தூங்குறாரு, இந்த டைமில் போகாத, இப்போ ஜாலியாக இருக்கார், அப்படி சொல்லலாம். பட் ஐ டோன்ட் திங்க் துர்காமா டேக்ஸ் அ டெசிஷன் ஆஃப் எவ்ரிதிங். அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது ஆணாதிக்க சமுதாயம். இத்தனை பாலியல் தொல்லையை பற்றி பேசுகிறோமே, எங்கேயாவது முதல்வர் அறிவிக்கையில் அந்த பெண்ணுக்கு நடந்தது மிகப்பெரிய கொடூரம் கோயம்புத்தூரில், அதுவும் ஏர்போர்ட்டில் இத்தனை மக்கள் இருக்கிற இடத்துல எங்கேயாவது ஒரு வாஞ்சையோடு வார்த்தை வருதா பார்த்தீங்களா? பெண்களுக்கு எத்தனையோ குடும்பங்கள் நடக்குது, அதிமுக ஆட்சியிலும் நடக்குது, எல்லா உலகம் பூரா நடக்குது. நான் அதை பற்றி விமர்சிக்க விரும்பல. ஆனால் ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது என்னை மன்னிச்சிடுங்கம்மான்னு அஜித்குமார் அம்மாட்ட கேட்ட மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆன் பாலியல் துன்புறுத்தல் எங்கேயாவது பாருங்கள். அந்த பொண்ணுக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை பேசியிருக்காரா பாருங்கள். அனிதாவை பற்றி பேசியிருப்பார். அனிதா கதை வேறு. இவரை பார்க்குறதுக்கு கஜேந்திரகுமார் கூப்பிட்டு போகிறாரு, அடுத்த நாள் அவங்க கிளம்பி செத்து போயிட்டாங்க. அது கான்செப்ட் வேறு. இவங்களுக்குள்ள அந்த ஈர மனசு அதெல்லாம் பெண்களை ஒரு போகப்பொருளாக பார்த்தா தான் திமுக. இன்னொரு ஒரே வரியில் சொல்லிடுறேன், ஒரு கட்சியில் செயற்குழு அண்ட் பொதுக்குழுவில் 2+2 வச்சுருக்கிறதுனா அந்த குழு அந்த கட்சி எப்படி பெண்களை நேர்மையாக பார்க்கும்? சார், இப்போ திமுக கூட்டணி இதிலெல்லாம் இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் பற்றி பார்த்தா என்டிஏ கூட்டணியிலேயும் சலசலப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சென்னையில் டி நகர், வேளச்சேரி, ஆலந்தூர் இந்த தொகுதியெல்லாம் பாஜகவுக்கு கிடைச்சிருக்கணும், ஆனால் கிடைக்கல. ஏன்னா எடப்பாடி அவர்களிடம் பேசுவதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பியூஷ் கோயல் சொல்லி அண்ணாமலை ஐயா அழைக்கப்பட்டு தொகுதிகள் பேசப்பட்டதாகத்தான் எனக்கு தெரியும் தகவல். திமுகலேருந்து நிறைய பேர் அண்ணாமலை ஃபேன்ஸாக வந்திருக்காங்க. முகமுடி மாற்றிப்பாங்க, டபக்குன்னு இந்த பக்கம் அண்ணாமலை ஃபேன்ஸ்னு மாற்றிப்பாங்க. ஐயோ அண்ணாமலையை தவிர்த்து விட்டீர்களே, அண்ணாமலைக்கு துரோகம் பண்ணிட்டீர்களே, அவர் கேட்டதை யாரும் இவன் தான் கத்துவான். யார் திருடம் தான் போலீஸ்னு கற்றுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி நிறைய பேர் கேட்ட தொகுதி நியாயமானது. பாருங்க, 76 தொகுதி நான் கேட்கலாம் நியாயமாக. சிம்பிளாக சொல்கிறேன், எடப்பாடி ஐயா நானும் நீங்களும் தனித்தனியாக போட்டி போட்டோம். நீங்கள் 20, நான் 18, 13 இடத்துல நான் 2வது வந்தேன். கிட்டத்தட்ட 16 19 இடத்துலையோ நீங்கள் 2வது வந்தீங்க. நீங்கள் அதெல்லாம் பிரிச்சுக்கோங்க, நான் அதெல்லாம் பிரிச்சு பேசலாமே, எனக்கு உரிமை இருக்கு. நான் 13 இடத்துல 2வது வந்தவன் தானே. 76 தொகுதிகளுக்கு நான் பேசலாம். பாராளுமன்றம் வேறு, சட்டசபை வேறு. நம்பர் 1, எங்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு கேண்டிடேட் இருக்காப்புல. இப்போ தென்காசி எடுத்துக்கோங்க. தென்காசியில் இப்போ கிருஷ்ணசாமி எதுக்கு நீங்கள் வந்து தனியாக போய் நிற்கிறேங்கிறாரு. அவர் இஸ் ஸ்ட்ராங் கேண்டிடேட் இன் தென்காசின்னு நினைக்கிறார். பட் தென்காசி ஆல்ரெடி பிஜேபி கையிலையும் ஜான் பாண்டியன் கையிலையும் +or- போயாச்சு. அப்போ இன்னும் கிருஷ்ணசாமி என்னோட தொகுதின்னா எப்படி வரும்? ஸோ ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுங்கிறது அந்த இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் சோஷியல் இன்ஜினியரிங். ஒரு அனலிஸ்ட் எப்போதுமே என்ன பண்ணுவான் அப்படின்னா, கடந்த 2-3 தேர்தலில் என்ன நடந்தது, தோற்றதுக்கான காரணம் என்ன, பிஜேபி தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது நிறையா பேசும். ஏன் அங்கே தோற்றேன், ஏன் இந்த இடத்துல சரியாக வரல, இதில் எதுக்கு நீ ஊற்றின, இங்கே மட்டும் எப்படி அதிகமாக வந்ததுன்னு ஆஃப்டர் மேத் வந்து நிறையா பேசும். அதனால தான் பிஜேபி தொடர்ந்து ஜெயிக்குது. இது முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும் மற்றதெல்லாம். ஸோ டி நகர் கொடுக்கலாமா? எஸ் கொடுத்துருக்கலாம். ட்ராக் ரெக்கார்டு பாருங்கள். 2019, 21, 24
மூணுத்துலேயுமே பிஜேபியுடைய வாக்குகள் வந்து அதிகமாக வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் 19, 21 கூட்டணியா, 24ல் தனியாக நிற்கும்போது. பட் எப்படி நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறீங்க? யார் அந்த முடிவு எடுக்கிறா? கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து எடப்பாடி ஐயா கேட்குறாரு. அவர் சில நியாயங்கள் எடுத்து சொல்கிறாரு. பியூஷ் கோயல் ஓகேன்னு இருப்பார். இங்கே தான் நம்மளதில் தான் நிறைய பேர் இருக்காங்களே, ஒருத்தர்னு கிடையாது, அங்கே ஒருத்தர் தானே. வேலுமணி வச்சு பேசியிருக்கலாம், தங்கமணி, எத்தனையோ நடந்தது. அதுக்கப்புறம் தான் இது நடந்திருக்கு. இப்போ 27 கொடுத்துட்டாங்கல்ல. இந்த 27 தொகுதிகளில் ப்ளஸ் 5 தாமரை சின்னத்தில் நிற்க போகிறவங்க, இன்னொன்று எக்ஸ்ட்ரா வருது, 34 வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 33 தொகுதிகள்லேயுமே போன தேர்தல் 2021 தேர்தலில் 4ல் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். மீதி இருக்கக்கூடிய 33 - 4 29 தொகுதியில் 10 தொகுதியில் 5000க்கு கம்மியான வாக்குகளில் தோற்றுருக்கோம். ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் 12,000 வாக்குகள் தோற்றுருக்கோம். அப்போது இந்த 27 நம்மக்கிட்ட வந்திருக்கிறது ஜெனுவினாக வந்திருக்கு. வேர் 10 வந்து 2000, 3000 தான். அது நம்மால் தான் நிறைய தப்பு பண்ணிட்டாரா ஸ்டாலின் ஐயா, பயங்கரமாக ஆட்சி நடத்திக்கிட்டே இருந்தாரா, அதனால் ஊற்ற போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ கோயிங் டு வின். என்டிஏ எவ்வளோ ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜக எவ்வளோ ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? 14 ஜெயிப்பேங்கிற அடிப்படையில் தான் 27க்குள்ளேயே போயிருக்காங்க. மீதி 13 ஜெயிக்கிறதுக்கு அந்த வேட்பாளருக்கு தான் சாமர்த்தியம் வரணும். வேட்பாளர் கையில் தான் இப்போ எல்லாமே இருக்குது சார். எல்லாம் முடிஞ்சிருச்சு, மேட்டரெல்லாம் தொகுதி உடன்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க ஏமாற்றப்பட்டாங்க, இவங்க ஏமாந்து போயிட்டாங்க, அவங்க நொந்து போயிட்டாங்க, இவங்க பிஞ்சு போயிட்டாங்க, எல்லாம் தேங்க்யூ. வேட்பாளர் அறிவிச்சாச்சு. ஒரு வேட்பாளர் என்ன பண்ணணும்? என்னுடைய கட்சியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, என் கூட்டணி கட்சியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, எதிர்கட்சியில் எவன் விலைக்கு போவான், எந்தில் எவன் விலைக்கு போகாமல் பார்த்துக்கணும். இந்த 4 குவாட்ரண்ட்டையும் அவன் எடுத்துக்கணும். he has to work on that. இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. தகவல் கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஏன்னா இவர் தான் கேண்டிடேட். கரெக்டாக இவர் போய் இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, யார் பின்னாடியாவது, உதாரணத்துக்காக சொல்கிறேன், நயனார் ஐயா பின்னாடியோ, அண்ணாமலை ஐயா பின்னாடியோ, இல்லை மோடி ஐயா பின்னாடியோ நின்றுட்டு இருந்தாருன்னா he is not going to do any impact. அடுத்த 10 நாள் அந்த வேட்பாளருடைய வேலை என்ன? இப்போ ஆல்ரெடி நீங்கள் பேராசிரியர் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து தெளிவாக ஒர்க் பண்ணுறாரு. இவர் அஸ்வத்தாமனும் தெளிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாரும் தெளிவாக அவங்க தொகுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த வேட்பாளர் தெளிவாக முடிவு பண்ணணும், மற்றவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் கூட்டணி. ஆனால் நீங்கள் சொல்கிறதின் படி பார்த்தா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த தேர்தல் அப்படின்றது கேண்டிடேட் வெர்சஸ் கேண்டிடேட்டாக தான் இருக்கும். கேண்டிடேட் வெர்சஸ் கேண்டிடேட்டாக தான் இருக்குது. லீடர் வெர்சஸ் லீடர், அதாவது ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடின்ற மாதிரி இன்னும் வரல அப்படின்ற. இல்லை அப்படி சொல்லியிருந்தா அது மிகப்பெரிய தப்பு. ஸ்டாலின், அதாவது நான் யாருக்கு ஓட்டு போட போகிறேங்கிறதுல ஸ்டாலின் வாசஸ் எடப்பாடி. ஸ்டாலின் ஐயா பாஷையை சொல்லி சந்தோஷப்படுத்திப்போமே, தமிழ்நாடு வாசஸ் டெல்லி. 5 வருஷமாக நீ என்னத்தை சாதிச்ச? டெல்லியிலேருந்து பணம் வரலன்னு. அப்போ நான் யாருக்கிட்ட போகணும்? மார்வாடிக்கிட்ட போகணுமா, இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட போகணுமா, அவங்களுக்கு பணம் கொடுக்குறவங்கிட்ட போகணுமா? அங்கே தான் போயிடுறேன். ஸோ வெரி சிம்பிள். பட் வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்காளரை கவருவதற்கு என்ன பண்ணணுங்கிறத தான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத சித்தாந்த அடிப்படையில் முடிவு பண்ணியிருக்கலாம், தலைவர் அடிப்படையில் முடிவு பண்ணியிருந்திருக்கலாம், எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் முடிவு பண்ணியிருந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 20,000மோ 15,000மோ உங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுத்துருந்தாலோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் முடிவு பண்ணலாம். உங்களை நான் வந்து என் பக்கம் கொண்டு வர்றதுக்கு நான் இப்போ பிஜேபியோடைய வேட்பாளர் அல்லது அதிமுகவுடைய வேட்பாளர், நான் தான் உழைக்கணும். அடுத்த 10 நாள் இது வரைக்கும் கட்சி உழைச்சிருச்சு. இல்லை சார், எப்போவுமே கேண்டிடேட் அப்படின்றவங்க உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது உழைக்காம அவங்க ஜெயிக்க முடியுன்றது நானும் ஏற்றுக்கல. பாராளுமன்றத்தில் விஷயம் என்ன அப்படி உழைக்காம ஜெயிக்க முடியும். நான் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன், நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் கேள்விக்கு வாங்க. பட் உழைக்காம ஜெயிக்க முடியும். சிம்பிளாக சொல்கிறேன். 39 தொகுதியில் ஜெயிச்சாங்கல்ல எம்பிஸ், அவங்க பேர்லாம் சொல்லுங்கள். யார் சார் அவங்க? 9 தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு சார். 5 தொகுதியில் பிஜேபி அதிமுக வாங்கிய வாக்குகளை விட அதிகமாக வாங்கியிருக்கு. எது? காங்கிரஸ். அந்த 5 தொகுதிகளில் கடந்த 3 தேர்தல்களாக அவங்க சட்டமன்றத்தில் போட்டியிடலை. பாராளுமன்றத்தை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு திறமை உள்ள காங்கிரஸ், பிஜேபி அதிமுகவை விட அதிக வாக்கு வாங்கக்கூடிய காங்கிரஸ் சட்டசபை தேர்தலில் அந்த 5x6 30 நிற்கலை. இல்லை சார், அது எனக்கு புரியுது. ஆனால் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், என்டிஏ அலையன்ஸ் அப்படின்றது பிரச்சாரத்தில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஒரு பர்செப்ஷன் மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணுறதுல அவங்க வீக்காக இருக்காங்க. அதனால தான் கேண்டிடேட்ஸ் மேலே பாரம் கூடுது. இதுவே ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? பாரம் கூடிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாக வேலை செய்யணும். அவ்வளோதான்.
அதுதான் அது கேண்டிடேட் தான் செய்ய சார் வேண்டியது. நீங்கள் வந்து ஒரு வேட்பாளராக நான் வரணும்னு நீங்கள் ஏன் விண்ணப்பிச்சிங்க? நிறையா அந்த இடத்துல உழைச்சதுனால தானே விண்ணப்பிக்கிறீங்க. நான் தாமரை போட்டால் யார் வேணாலும் வெற்றி பெற்றுருவாங்கன்றதுக்காக வந்தேனா? இப்போது எம்ஜிஆர் அவர்கள் சார், அப்ப வரும்பொழுது தலைவர்கள் உழைக்க வேண்டாமா அப்படின்ற கேள்வி வருதுல்ல. தலைவர்கள் உழைத்ததுனால தான் இப்போ உங்களுக்கு 27 தொகுதி கிடச்சிருக்கு. நேர்மையாக இன்னும் பச்சையாக சொல்லணும்னா, அண்ணாமலையுடைய மிகப்பெரிய உழைப்பு என்ன தெரியுமா? தேசிய கட்சிங்கிற அந்த டேகை தூக்கிட்டு இது மாநில கட்சிங்கிற டேகை அந்த பிஜேபிக்கு கொடுத்தது. வேற எந்த தலைவருமே சிறப்பாக வேலை செஞ்சாங்க. யாரையும் குறை சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. ஆனால் மாநில கட்சிங்கிற அந்தஸ்து பிஜேபி நம்ம கட்சிங்கிற அந்தஸ்தை கொடுத்ததே அண்ணாமலையுடைய தோற்றம், அண்ணாமலையுடைய பிஹேவியர், அண்ணாமலையுடைய மூளை, அண்ணாமலையுடைய வெளிப்பாடு. எஸ் ஆல்ரெடி டன் இட். அவங்க உடைக்காமையா நீங்கள் 28 சீட்டு இன்றைக்கி வாங்க போகிறீங்க? நாளைக்கு அண்ணாமலையை கூட்டிகிட்டு வந்து சட்டசபையில் நிற்க சொல்கிறீங்க. என்ன பண்ணணும்? சட்டசபையில் போய் அண்ணாமலை உட்காந்துருப்பார், டீசெண்டான மனுஷன், படித்தவர். எதிர்க்க ஒருத்தன் வேஷ்டியை அவுத்துட்டு நின்றுட்டு இருப்பான், இல்லை சொக்காயை கடிச்சிட்டு ஓடுவான். அந்த இடத்துல போய் அண்ணாமலையை உட்கார சொல்கிறீங்க. அவர் தெளிவாக வந்து முடியாதுங்கிறாரு. இங்கே பர்செப்ஷன் வந்து இல்லை அண்ணாமலை வந்திருக்கணும். உங்கள் கேள்விக்கு வந்துடுறேன். வேட்பாளர்கிட்ட இப்போ சீட்டை கொடுத்தாச்சு, உங்ககிட்ட ஹால் டிக்கெட் வந்துருச்சு. உங்கள் அப்பா நல்லா படிக்க வச்சார், இல்லை மின் விளக்கில் தெரு விளக்கில் படிக்க வச்சார், அது வேறு விஷயம். நவ் யூ ஹேவ் தி ஹால் டிக்கெட். நாளைக்கு எக்ஸாம். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் படிக்காமல் அங்கே போய் எழுதிட முடியாது. இவ்வளோ நாள் படித்ததில் எதை ஞாபகம் வச்சுக்கணும், எதை திரும்ப ஞாபகத்துக்கு உட்பட்டுக்கணும்னு பண்ணுறது உங்களுடைய வேலை. அந்த மாதிரி தான் வேட்பாளர் என்ன பண்ணணும். நவ் இட் இஸ் தி கோல் ஆஃப் தி வேட்பாளர். அவர் தான் இந்த பூத்து யாருன்னு ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் ஒன்றும் இருக்காது. பூத்தில் யார் யார் வேலை செய்வாங்க, சும்மா கதை விடுவாங்க, குரூப் ஃபோட்டோவில் யாரெல்லாம் நிற்பாங்க, எவன் குரூப் ஃபோட்டோவில் நிற்க மாட்டான், இது அத்தனையும் தன் கட்சியை பற்றி அந்த வேட்பாளருக்கு தெரியும், அல்லது தெரிந்தவர்களே அவர் சேர்த்துக்கொள்ளணும். எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களை எவன்லாம் விலைக்கு போவான்னு பார்க்கணும். இதெல்லாம் வேட்பாளருடைய வேலை. நவ் யூ ஹவ் கம் டு தி லாஸ்ட் லேக். கரெக்டு தான். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட ஒரு ப்ரொஃபஸர் ஞானவேல் பாபு அவருடைய பேர் வந்திருக்கு. 3 வருஷமாக ஒரு மாணவிக்கு தொல்லை கொடுத்ததாகவும் தகவல். அப்போது சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கேசஸ் எக்கச்சக்கமாக வந்துருச்சு டிஎம்கே ரெஜிமில். ஆனால் இதை வந்து என்டிஏ அலையன்ஸ் ஒரு பர்செப்ஷனை உருவாக்கின மாதிரியே தெரியும். அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்னு தெரியுமா? ஏன் ஞான பேரை வச்சு பார்த்தா ஹிந்து பேர் மாதிரி இருக்கு ஞானவேல் பாபு. பிரச்சனை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 40-50 வருடமாக இது நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் கேவலமாக அசிங்கமாக நடந்து கொண்டிருக்கு. திமுக எப்போ வந்ததோ அப்போலேருந்து அது இன்னும் மோசமாக நடந்தது. காங்கிரஸ் காலத்துலையாவது அது அந்த சொஃபிஸ்டிகேட்டட் குற்றம் மாதிரி இருந்தது. சோஷியல் ட்ரிங்கிங்னு வாங்க இல்லையா, நான் எப்போதெல்லாம் குடிக்க மாட்டேன், பார்ட்டியில் தான் குடிப்பேன்னுவான், பெரிய பிரகஸ்பதி மாதிரி. அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி அது தெரு சண்டைக்குள்ளே வந்து எங்கள் இடத்துலையும் இது நடக்குது. பெண்கள் அதிகமாக வர ஆரம்பித்ததும் இப்போ தான் நடந்தது. அது நடக்குது அப்படின்னா அதை தானே வந்து இவங்க ஒரு விஷயமா தப்பு எங்கே நீங்கள் வருதுன்னு சொன்னால், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய க்ரைம் நடந்து சிபிஐ உள்ளே பூந்து அங்கே வந்து ஒரு ஆளை தூக்கி உள்ளே வச்சுருக்கீங்க. அப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கணுமா கூடாதா? அதே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உதயநிதி வர்றாருன்னா 4 மோப்பனா எதுக்கு வருது? செக் பண்ணுறது செக்யூரிட்டிக்கு. அப்போது உதயநிதி அங்கே வராருன்னா மோப்பனை அனுப்ப தெரிஞ்ச உனக்கு அங்கே ஒரு குற்றம் நடந்ததுக்கு பிறகு அதை ஸ்கேன் பண்ணணும்னு தெரியணுமா வேண்டாமா? இல்லை சார், அது தெரியலையே அப்படின்றத தெரியலங்கிறது தான் பிரச்சனை. வந்து மக்கள் கிட்ட சொல்லணும். இல்லை சார், இதில் எங்கே ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்றை நோக்கி இப்போது அண்ணாமலை ஐயா வந்து அடுத்த 48 மணி நேரத்தில் நான் அந்த தொலைபேசி இலக்கங்களெல்லாம் சொல்லுவேன்னு சொன்னார். அவரால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அவர் பயந்துட்டாருன்றீங்களா? இல்லை சார், அவர் அப்படி சொல்லலை. இந்த விஷயம் என்கிட்ட விசாரணைக்கு வரும்போது நான் சொல்லுவேன்ற அர்த்தத்தில் அவர் சொன்னார். வெளியிட்டுட்ட உடனே இந்த டைம்லேருந்து இந்த டைம் கால் வந்திருக்கு, தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு கால் வந்திருக்குங்கிறத எடுத்து சொல்லிவிட்டு அவர் சொன்னார். டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 3 4 வந்தது, 5 6 7 8 9 வரல. அவர் பயந்துட்டாருங்கிறீங்களா? ஏற்கனவே அது சம்மந்தமான வழக்குகள்லாம் இருக்குல்ல சார். அப்போ 1 2 3 நாளுக்கு மட்டும் எங்கே போச்சு வழக்கு? அது ரிலீஸ் பண்ணிட்டார். சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அண்ணாமலையே எடுத்துகிட்டு போனாலும் எங்கிருந்தோ எதில் இருந்தோ ஒரு அழுத்தம் வரத்தான் செய்யுது. எதுக்காக வேணாலும் அது வரலாம், எதுக்காக வேணாலும் வரலாம். பேசிட்டல்ல, மக்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, அடுத்த வேலையை பாருங்க. ஒரு அண்ணாமலை இல்லை சார். நான் வந்து அண்ணாமலைங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக புரியுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்துலையுமே இந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்து சொல்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க, எடுத்து சொல்கிறாங்க. பட் அவங்கள மட்டுப்படுத்தியோ அல்லது மிரட்டியோ அல்லது புறந்தள்ளியோ நாம் வந்து சாதிச்சிட்ருக்கோம். இந்த பெண் விஷயத்தில் நடந்ததுங்கிறது எஸ்வி சேகர் பொன்ராஜ் மாதிரி நம்ம பேசிடக்கூடாது. நான் சொல்ல வர்றது, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியை ஒழுங்காக ஸ்கேன் பண்ணியிருந்தால் அது தவறு நடந்திருக்கும். இப்போ அதைத்தான் நான் எடுத்து சொல்வேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன்,
நேரு லஞ்சம் வாங்க மாட்டாருன்னு நீங்கள் இன்றைக்காவது சொல்லுவீங்களா? நீங்கள் ஸ்கூலுக்கு 8ஆம் கிளாஸ் படிக்க போகும்போது கூட நேரு மாமா வாங்குவாரான்னு கேட்டால் ஆமாம் வாங்குவாருன்ற அளவுக்கு தான் உங்களுக்கு தகவல் கொடுத்துருப்பட்டிருக்கும். இப்போ ஏன் திடீர்னு அவர்கிட்ட ஒரு 1020 கோடி 800 கோடி 500 கோடிங்கிற மேட்ரு வருது? யார் போட்டு கொடுக்குறா? இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணுங்கிறீங்க, நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியல. இதோட நம்ம நிறுத்திக்கிறோம். இது தப்பு. அந்த வேலைக்கு யாரெல்லாம் வேலைக்கு வாங்கினாங்களோ அவங்கள வெளியேற்றப்படணுமா வேண்டாமா? ஆமா சார். வெளியேற்றப்படலைன்னா அதை சொல்ல வேண்டியது யார் பொறுப்பு? அங்கதான் சார் நம்ம பிரச்சனை தப்பு பண்றோம். பிஜேபியா இருக்கட்டும் அல்லது டிஎம்கேவா இருக்கட்டும் அல்லது யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தகவலை கொண்டு வர்றோம். அதுக்கு மேல கொண்டு போக முடியாம வேற வேலையை பார்க்க போயிடுறோம். இதுதான் பிரச்சனை. ஒரே விஷயத்தை பிடிச்சு தொங்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வரல. திமுகவுக்கு அந்த அழுத்தமே இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் சார் திருடனுக்கு எதுக்கு சார் அழுக்க இருக்கணும்? இல்ல சார், அவங்க மத்திய அரசு மேல குறை சொல்றாங்க அப்படின்னா அது பொய்யான குற்றச்சாட்டா இருந்தா கூட அவர்களால தைரியமா சொல்ல முடியுது, திரும்ப திரும்ப சொல்ல முடியுது. சார் கடைசி ஸ்டாலின் ஐயா நேரடியா சொல்லியிருக்காரு உங்ககிட்ட. ஆட்சியில் இல்லாத போது தப்ப கூட தைரியமா செஞ்சேன், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லதை கூட என்னால் பண்ண முடியலங்கிறார். அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு சார். நீதிமன்றம் சுயமோட்டவா அந்த கேஸை எடுத்து நீ எதை சொன்ன, தப்பை செஞ்ச நீ எதை சொன்னேன்னு கேட்கணும். அவர் ஓப்பனாக வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. 100 சேரை எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. சொன்னாரா இல்லையா? உங்கள் ஒரு சேருக்கு கேட்குறீங்களே, நான் 100 சேர் பேரை சொல்ல முடியும்னு சட்டசபையில் சொன்னாரா இல்லையா? அப்போ அந்த 100 சேருக்கு அவர் என்ன பண்ணார்? பாதுகாத்தாரா? கண்காணிச்சாரா? அவங்களுக்கு யாரெல்லாம் சப்ளை பண்ணுவாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டாரா? இல்லை அந்த 100 சேரோடைய கால் கையை உடைச்சி இல்லை வேறு ஏதாவது பார்ட்டை தெளிவாக உடைச்சாரா? எதுவும் கிடையாது. ஸோ ஓப்பனாக நடக்குது என் முன்னாடி. நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்து சொல்கிறது மட்டும்தான். இப்போ நீங்கள் இந்த கேள்வியை கேட்டீங்க பாருங்கள், இந்த கேள்வி கேட்கின்ற அந்த பொறுப்பு மட்டும்தான் நம்மளால் இப்போதைக்கு பண்ண முடியுது. என்னுடைய வருத்தம் அதையும் தாண்டி இன்னும் 2 ஸ்டெப்பு பின்னாடி போகுது. உடனே இந்த கேஸ் நடந்த உடனே சார் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே உங்கள் அசட்டை பறிமுதல் பண்ணுறாங்களா இல்லையா? ஃப்ரீஸ் பண்ணுறாங்களா இல்லையா? இடியில் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு மேலே அசட்ஸ் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 40,000 கோடிக்கு மேலே இல்லை 40,000 லட்சத்துக்கு மேலே கரன்சியை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த கேஸ் வந்த உடனே யாரெல்லாம் வேலை வாங்கினாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வழக்கு நடத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவன் புலம்பியிருப்பான். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டார்கெட் ஆன் நேரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருச்சிக்கு போயிட்டீங்க. யூ ஹவ் டர்ன்ட் யுவர் செல்ஃப். அந்த யாருக்கெல்லாம் அவர் வேலை வாங்கி கொடுத்தாருன்னு சஸ்பெக்ட் பண்ணுதோ இடி, உடனே நீதிமன்றம் என்ன பண்ணணும், அவங்கள எல்லாரையும் காத்திருப்பு பட்டியலில் வச்சுருங்கன்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் யூடியூப் சேனலில் வளருவான். உங்களுக்கு அதுவே போகும். உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஜெகத் ரட்சகன் டென்டல் காலேஜ் நடத்துகிறார். டென்டல் காலேஜில் மார்ச்சுவரி இருக்குது, சம்மந்தமே கிடையாது. நம்ம பல்புடிங்கி இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் சொன்னார், அவர் கூட அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டார். இருக்குது அங்கே ஒரு பிணவரை, அதில் பணம் வைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி நேர்மையான பணமாக இருக்க முடியும்? இதுக்கு வழக்கு நடத்தணுமா? இதை மக்கள்கிட்ட சொன்னாலே போகிறோம்ல. இட் இஸ் ஆப்வியஸ் அண்ட் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். நான் சொல்ல புரியுதா? இது பண்ணுறதில்ல. வெறும் ஆப்வியஸை மட்டும் எடுத்துருக்க முடியும். செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவர் பணம் வாங்கிட்டு போக்குவரத்தில் சீட்டு கொடுத்தார், ரொம்ப சந்தோஷம். திரும்பி பணத்தை கொடுத்துட்டார், ரொம்ப சந்தோஷம். நீதிமன்றம் இல்லை நீ வாங்கினது தப்பு அதனால் நான் வழக்கு நடத்துகிறேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கணும், யாராருக்கெல்லாம் அவர் வேலை வாங்கி கொடுத்தாங்களோ அவங்களாம் தூக்கி வெளியில் போட்டிருக்கணும். யாராருக்கு அதனால் வேலை கிடைக்கலையோ அவங்களுக்கு உள்ளே வந்திருக்கணும். இதை நீ செய்யலைன்னா நீ குப்பையை அள்ளி என்ன பண்ண போகிற? செத்த எலியை க்ளீன் பண்ணிவிட்டு குப்பைத்தடியில் போட்டு இதே ரூமில் வச்சா நீங்கள் படுத்து தூங்கிடுவீங்களா? அதைத்தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் நாட் டேக்கிங் இட் டு தி லெவல் இட் ஹாஸ் டு பி. அதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ பாஜக எவ்வளோ தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. என்டிஏ ஓவராலாக அதனுடைய சார் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் 3 விஷயம் நான் எப்போதுமே திரும்ப சொல்கிறேன். 1, திமுக 2வது முறை வந்ததில்லை, சந்தோஷம். 2வது, அதிமுக தோக்கும்போது மரண அடிங்கிறது 96 மட்டும்தான். வேறு என்றைக்குமே அது மரண அடியை பார்த்ததே இல்லை. திமுக தோத்தா எப்போதுமே மரண அடி தான். தேவ் நெவர் கெயின்டு வித் ரெஸ்பெக்ட். நீங்கள் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். ஸோ என்டிஏவுடைய இதில் எங்கே எனக்கு முக்கியமான ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லணும், விஜயகாந்த் எனக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு, சிவாஜி கணேசன் சொல்லிட்டாரு, நடிகர்கள் எல்லாருமே எனக்கு சொல்லிட்டாங்கன்னாலும் நான் நடிகர்னு பார்க்குற ஆங்கிளில் பார்க்கல சார். டாக்டர் எப்படியோ இன்ஜினியர் எப்படியோ அப்படி தான் நடிகன். 1 லட்சம் பேர்கிட்ட மோதி ஜெயிச்சு தான் அந்த ஆள் இவ்வளோ நாளைக்கு வந்திருக்க முடியும். என்ன அவங்க அப்பா டைரக்டராக இருந்ததுனால சீக்கிரமாக முன்னாடி வந்துட்டார். எனக்கு என் பையனை நான் அனுப்பி உருவாக்கணும், வேறு விஷயம். ஸோ இஎஸ் ஆல்ரெடி சக்சீடட், அதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இவருடைய இம்பேக்ட் 15% 18%ங்கிறது எனக்கு குவான்டிட்டி தெரியுது.
ஆனால் அது எங்கெல்லாம் 30 எங்கெல்லாம் 10ன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டுங்கிறதுனால தெரியல. இன்னொன்று ஆனால் எனக்கு தெரியுது, இவர் எங்கெல்லாம் 30 வாங்குவாரோ அங்கே அதிமுகவோ திமுகவோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் இருக்கும். அதிமுக கோட்டையாக இருந்தால் தான் இவரால் போய் 30% வாங்க முடியும், அல்லது திமுக கோட்டையாக இருந்தால் தான் இவரால் போய் 30% வாங்க முடியும். இல்லைனா இவரால் இவருடைய ரசிகர்கள் ஓட்டை தான் வாங்க முடியும். அதர் தேன் ரசிகர்கள் ஓட்டு போடுறதுங்கிறது வாய்ப்பில்லை இல்லையா? இந்த பர்செப்ஷன் இருந்தால் இப்போ பொள்ளாச்சியில் இவர் 30% ஓட்டு வாங்கலாம், திமுக காரன் கூட ஓட்டு போட்டிருக்கலாம், தெரியாது, ஏன்னா அது அதிமுக கோட்டை. சென்னையில் இவர் 30% ஓட்டு வாங்கலாம், ஏன்னா அது திமுக கோட்டை. ஸோ அதெல்லாம் எனக்கு மைண்டில் புரியுது. ஒரு சீட்டும் வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. பரங்கிமலைக்கு பெயிண்ட் அடித்த கதை தான் இவருக்கு ஓட்டு போடுறது. அடுத்த மழையில் பெயிண்ட்டும் போயிடும், அது வரைக்கும் ஃபோட்டோ தான் நீங்கள் எடுத்துக்கலாம், எனக்கு அது நல்லா தெரியுது. பட் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் 20+18 என் மைண்டில் கிளியராக இருக்குது. 2024 வாங்கினது தொகுதி வாரியாக 2011, 16, 21, 24 வாக்குகள் எடுத்து வச்சு பார்க்குறேன். இன்றைக்கி தான் இவங்க கூட்டணிக்கான தொகுதியை சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது என்டிஏ இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு வின், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விக்டரி மார்ஜின் கம்மியாகுங்கிறாங்க, அதுக்கும் வாய்ப்பில்லை. 39 தொகுதி 34 தொகுதி எல்லா தேர்தல்லையுமே 5000க்கு கம்மியான வாக்குகளில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியாவில் இப்போ 2024 நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 88 தொகுதிகளில் 10,000க்கு கம்மியான வாக்குகளில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் பெருவாரியான வெற்றி காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஸோ இதெல்லாம் எனக்கு குழப்பம் இல்லை. தமிழக வாக்காளர்கள் புத்திசாலிகள் கண்டிப்பாக தொங்கு பாராளுமன்றம் தொங்கு சட்டமன்றம் கொடுக்க மாட்டான், எனக்கு அது நல்லா தெரியும். இஷ்யூ என்னென்னா 2:1 3:2 இவ்வளவு தான் டிஃப்ரென்ஸ். தகவல்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி சார். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.